நல்லவர் இயேசு எந்தன் வாழ்வில் இயேசு இயேசு எத்தனை நன்மைகள் செய்தார் எந்தன் தாழ்வில் இயேசு இயேசு எத்தனை நல்லவர் இயேசு எந்தன் வாழ்வில் இயேசு இயேசு எத்தனை நன்மைகள் செய்தார் எந்தன் தாழ்வில் இயேசு இயேசு காத்திட்டவர் என்னை கைவிட மாட்டார் கரம் பிடித்தே செல்வார் காத்திட்டவர் என்னை கைவிட மாட்டார் கரம் பிடித்தே செல்வார் எத்தனை நல்லவர் இயேசு எந்தன் வாழ்வில் இயேசு இயேசு எத்தனை நன்மைகள் செய்தார் எந்தன் தாழ்வில் இயேசு இயேசு எத்தனை நல்லவர் இயேசு எந்தன் வாழ்வில். மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவன் ஏதேனும் அக்கிரமத்தை பாவத்தை செய்திருந்தால் ஒரே சாட்சியை கொண்டு நியாயம் விசாரிக்கக்கூடாது. அது நிலைவரப்படமில்லாத ஒரு ஆட்சி. ஒருவன் மேல் துரோகம் சுமத்தும்படி ஒருவனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் அக்காலத்தில் ஆசாரியருக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்க வேண்டும். அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் அவர்களுக்கு பல்வேறு விதமான பாடங்களை அனுபவமாக, பயிற்சியாக, சோதனையாக கொடுத்திருக்கிறார். அவர்களை செங்கடலை கடக்கும்போது கடவுளுடைய வல்லமை என்னவென்பதை அவர்களுக்கு காண்பித்தார். பாலைவனத்தில் நடக்கும்போது இயற்கைக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு ஆளுகையிலே அன்று என்பதை மேகஸ்தம்பத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். பசியாயிருக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே மன்னாவை கொடுத்து கடவுளால் எல்லாம் கூடும் என்று நினைக்கும்படியாக கடவுள் செய்தார். அவனமாக பார்வோனுடைய படைகள் துரத்துகின்ற வேளையிலே ஒவ்வொரு நாட்டிலும் சென்று அவர்கள் போரிட்டு தோல்வியை தழுவுகின்ற வேளையிலே அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் முறையிட்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கு விடுதலை செய்யப்படுவதை, ரட்சிக்கப்படுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, நியாயம் இந்த நாளிலே மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாள் என்று அழைக்கப்படுகிறது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியினுடைய 4வது மகனாக இவர் பிறந்தார். தென்னாப்பிரிக்காவில் பிறந்த இவர் தந்தையின் இயக்கத்தில் கலந்து கொண்டு வாழ்நாளெல்லாம் பலகாலம் சிறையிலே கழித்தார். இவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் இந்துஸ்தான் டைம்ஸ் இதழின் ஆசிரியராகவும் காந்தியுடன் சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ராஜாஜியின் மகளான லட்சுமி பாய் என்பவரை திருமணம் செய்து இவர்களுக்கு 4 குழந்தைகளும் பிறந்தன. ஆகவே தேவதாஸ்
காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மனிதனுடைய நினைவு தினம். இன்றைக்கு இந்த நினைவு தினத்தில் குற்றம் செய்கின்ற நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். ஒரு சமயம் ஒரு ரயில் வண்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு ஜட்ஜ், அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கையிலே, அவருடைய கைப்பையிலே பசிக்காக சில பிஸ்கட் வைத்திருந்தார். அதை எடுத்து சாப்பிடுவதாக, நூலை படித்து கொண்டே சாப்பிடுவதாக, ஒன்றாக சாப்பிட்டு கொண்டே இருந்தார். சாப்பிடும் பொழுது அவர் எல்லாம் தீர்ந்து விட்டது, கடைசியாக ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒன்றையும் எடுத்து பார்த்துவிட்டு அவர் திரும்பி பார்க்கிறார். அருகிலே அந்த சிறுவனுடைய கையிலே இருந்த பிஸ்கட்டை பார்க்கிறார். பிறகு பெற்றோரை எதிரில் இருந்த பெற்றோரை பார்த்து திட்டு, என்ன பிள்ளை வளர்க்கிறீர்கள், என்ன ஒழுக்கம் ஒன்றுமில்லாமல் இப்படியாக திருடி தின்பது, ஒரு மனிதருடைய கையில் இருக்கிறதை பிடுங்கி தின்பது என்று சொல்லி அவர் வேகமாக அந்த பெற்றோர்களை திட்டி விடுகிறார். அந்த சிறுவன் கையில் இருந்த அந்த பிஸ்கட்டை பார்த்து விட்டு, நம்முடைய பிஸ்கட்டை தான் இந்த சிறுவன் திட்டு விட்டான் என்று சொல்லி கொஞ்ச தூரம் பயணம் போய் கொண்டிருக்கிறது. மீண்டும் அவர் பையை திறந்து பார்க்கிறார். அவர் வைத்திருந்த பிஸ்கட் உள்ளே இருக்கிறது. சிறுவன் கையில் இருந்த பிஸ்கட்டை இந்த நீதிபதி பேப்பர் படித்து கொண்டே ஒவ்வொன்றாக தின்று அதை முடித்து விட்டார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதரை நியாயம் தீர்க்கும் பொழுது அது விசுவாசம் உள்ளவர்களாக நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். எது நடக்க வேண்டும், எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது என்று சொல்லி நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் நடந்துவிட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய உலக வாழ்க்கையில் எத்தனையோ மக்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏழைகளிடத்திலிருந்து சேர்த்த பணம்தான் அவர்களிடத்தில் குவிந்து கிடக்கிறது. அம்பானி, டாடா, பிர்லா போன்ற அனைத்து செல்வந்தர்கள், இவர்களெல்லாம் ஏழையின் உழைப்பை அவர்களுக்கு சரியான முறையில் ஊதியம் வழங்காதபடி கொடுக்காமல் இருப்பதனால்தான் அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள், அங்கே அவர்கள் பறிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த அருமையான நாளிலே அன்புக்குரிய இறை மக்களே,